ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் பெண்டுலம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு பெண்டுலம் வெரைட்டிஸ் இருக்கு. மேடம் பெண்டுலம் பத்தி சொல்லுங்க. பெண்டுலம்ல என்னென்ன வெரைட்டி இருக்கு அப்படிலாம் கேட்குறாங்க. பெண்டுலம்ல நிறைய வெரைட்டி இருக்கு. கிறிஸ்டல் பேஸ்ட் வெரைட்டி இருக்கு. இந்த மாதிரி பிராஸ் பிரேஸ் வெரைட்டி இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக ப்ரிஃபர் பண்ணுறதுன்னா கிறிஸ்டல் பேஸும் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த மாதிரி பிராஸ்லையும் ப்ரிஃபர் பண்ணுவேன். நம்ம கிட்ட இருக்கிற பெண்டுலம் எல்லாமே இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெட்டல் பெண்டுலம் எல்லாமே. இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது இதுக்குள்ள நம்ம இப்போ நீங்கள் இதை வச்சு நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜி பார்க்கணுன்னாலும் சரி, இல்லை பாசிட்டிவ் எனர்ஜி செக் பண்ணணுன்னாலும் ஒரு இடத்துல இப்போ அந்த காலத்துல எல்லாம் தண்ணி பார்க்கறதுக்காக ஒரு ஆளை கூப்பிடுவாங்க. ஒரு மாதிரி ஒரு குச்சி இருக்கும். அதுக்கு மேலே இன்னொரு குச்சி இருக்கும். அது டிங்கி டிங்கி டிங்கின்னு சுத்தும். அப்படி அது அந்த மாதிரி தான் இந்த பெண்டுலமும் அதோட வைப்ரேஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த பெண்டுலமை நம்ம நல்லதுக்கும் பாசிட்டிவிட்டிக்கும் ஈவன் எந்திரம் தந்திரம் நீங்க எழுதுறாங்கன்னா இருந்தாலும் சரி, இப்போ எந்திரத்துக்கு உருவு இருக்கா அப்படின்னு சொன்னாலும் சரி, எந்திரத்துக்கு நம்ம ஏத்தின உருவு செட் ஆச்சா, சப்போஸ் நீங்க எந்திரம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த எந்திரத்துக்கு நாம எழுதின மந்திரங்கள் நம்ம ஜபிச்ச மந்திரங்கள் அந்த எந்திரத்துல பதிஞ்சுதா அப்படின்னு செக் பண்றதுக்கும் இந்த பெண்டுலமை யூஸ் பண்ணலாம். இது 7 சக்ரா பெண்டுலம். ஏன்னா 7 கலர் வர்ணத்தோடு இருக்கக்கூடிய 7 சக்ரா பெண்டுலம். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்க யாருக்காவது சக்ரா பேலன்சிங் பண்ணணும், இல்லை கர்மா பேலன்சிங் பண்ணணும்னா இதில் ஒரு சொட்டு கங்கா ஜலம், கங்கா தண்ணியை ஊற்றலாம். இல்லை கோயில் அபிஷேக தீர்த்தத்தில் ஒரு 2-3 ஊற்றலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் கோடு ஏதாவது இருந்ததுன்னா அது எழுதி இதுக்குள்ளே வச்சு ஊற்றலாம். அது உங்களோட இஷ்டம்தான். அந்த மாதிரி எல்லாம் போட்டு நீங்கள் இந்த பெண்டுலமை வைக்கும்போது இது எப்படி சுற்றுதோ அதை வச்சு அங்கே பவர் இருக்குது இல்லைன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த பெண்டுலமில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அது ஒரு வெரைட்டி. அதே மாதிரி இந்த பிராஸ் காப்பர் அண்ட் சில்வர் அது கலந்த ஒரு வெரைட்டி இருக்குது. இதையுமே ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி உள்ளே நம்ம மேனிஃபெஸ்டேஷன் கோடு போட்டு இந்த பெண்டுலம் வச்சு டவுசிங் பண்ணலாம். இல்லை குங்குமமோ இல்லை கங்கா ஜலமோ புனித நீரோ போட்டு எல்லா இடத்துலையும் செக் பண்ணும்போது அது உங்களுக்கு காட்டும். பெண்டுலம் டவுசிங் கிளாஸ்க்கு வந்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இது பிராஸ்லேயே பிளாக் கோட்டிங் கொடுத்துருக்கோம். இது ஏன் பிராஸில் பிளாக் கோட்டிங்னா நம்மளுக்கு தெரியும் சக்ராஸ் லெஃப்ட்டும் ரைட்லேயும் சுற்றணும்னு. அப்போ பிளாக்குங்கிற கலருக்கே ஈர்க்கும் தன்மை கொண்டது. இப்போ மேக்னெட் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும். கருப்பு ஈர்க்கும் தன்மை கொண்டது. அதனால ஒரு பிராஸ் பெண்டன்ட்ல கருப்பு கோட்டிங் கொடுத்துருக்கோம். இதையுமே ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணாலே தெரியும் உள்ள பிராஸ் இருக்கும். இப்போ பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பெண்டன்ட்டுக்கு உண்டு. அந்த மாதிரி ரெகுலராக இருக்கிற பிராஸ் பெண்டன்ட்டும் இருக்குது. இதுவே பிராஸ்லேயே வரும். பிளாக்ல இருக்குது. அதுவும் பிராஸில் வரும். இல்லைங்க எனக்கு பிளாக் வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு பிராஸ்லேயே வரும். ஸோ பெண்டுலமை வச்சு எப்படி நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி பார்த்துக்கலாம், நம்ம போகிற விஷயங்கள் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா, நம்ம எண்ணங்கள் கரெக்டாக இருக்கா, நம்ம பிளான் கரெக்டாக இருக்கா, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்.